வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் ஆங்கில எழுத்தாளர் டிஹெச் லாரன்ஸ் அவர்கள் எழுதிய ஸ்னேக் அப்படின்ற கவிதையை பற்றி பார்க்கலாம். டிஹெச் லாரன்ஸ் 44 வருடங்கள் தான் வாழ்ந்திருக்காரு. அவர் வாழ்ந்த வருடங்களில் மிக அதிகமான கான்ட்ரவர்சியை ஃபேஸ் பண்ண ரைட்டர் அவராக தான் இருந்திருப்பார். அவர் பல நாடுகளுக்கு பயணமும் பண்ணியிருக்காரு. இங்கிலாண்டில் மட்டும் இல்லை, யூஎஸ், ஆஸ்திரேலியா, மெக்சிகோ, இத்தாலி, இப்படி பல நாடுகளில் அவர் வாழ்ந்திருக்காரு. அவர் பிறந்தது 1885. கிட்டத்தட்ட இங்கிலாண்டில் விக்டோரியன் யுகம் அப்படின்றது முடிவுக்கு வர்ற காலத்தில் அவர் பிறந்திருக்கார். 1900 புதிய நூற்றாண்டு ஒரு புது யுகம், நவீன யுகம்னு சொல்கிறாங்க. அவரோட 30 வயதுகளில் இருக்கும்போது முதல் உலகப்போர் நடக்குது. அந்த முதல் உலகப்போருக்கு அப்புறம் மொத்தமாக ஐரோப்பாவும் மேற்கு உலகமுமே மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அது வரைக்கும் இருந்த நவீனம் அப்படின்றத விட ஒரு நவீனம் வருது. அது வரைக்கும் இருந்த மரபு எல்லாமே பிரேக் ஆகுது. அந்த தொழிற்புரட்சியோட ரிசல்ட் அப்படின்றது ஒரு மாடர்ன் பீரியட். அது வரைக்கும் மக்களுக்கு இருந்த கலாச்சார விஷயங்கள், பாரம்பரிய விஷயங்கள் அதெல்லாம் கைவிட்டு மனிதர்கள் தனியர்களாக தங்களை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வர்றாங்க. குடும்பத்தின் பின்னாடி மறைந்து கொள்வதோ, கலாச்சாரத்தின் பின்னாடி மறைந்து கொள்வதோ அப்படின்றதெல்லாம் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அவங்கள ப்ரூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிறாங்க. அப்போ தான் உளவியல் ஆராய்ச்சிகள் இதெல்லாம் நடக்குது. சைக்கலாஜிக்கலாக ஒரு மனுஷனை எப்படி அணுகிறது, ஒரு மனித மனதை எப்படி அணுகுவது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அந்த டைமில் தான் நடக்குது. அப்போ அவர் எழுதுகிற நாவல்ஸும் கான்ட்ரவர்சியலாகவும் சைக்கலாஜிக்கல் ஸ்டடீஸுக்கு உட்படக்கூடியதாகவும் இருக்குது. உதாரணத்துக்கு லேடி சாட்டர்லீஸ் லவர் அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு. சன்ஸ் அண்ட் லவர்ஸ்னு ஒன்று எழுதியிருக்காரு. இந்த ரெயின்போன்னு சொல்லி ஒரு நாவல் இருக்காரு. இது எல்லாம் தனி மனித உறவு சிக்கல்கள், அவர்களோட பாலியல் ஈடுபாடுகள், இந்த மாதிரி விஷயங்களை பேசக்கூடிய, அன்றைக்கி அதை யாருமே எழுதலை. அன்றைக்கி அதை பற்றி யாருமே பேசலை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அவர் எழுதுனது ரொம்ப கான்ட்ரவர்சியலாக இருந்திருக்கு. அவரோட நாவல்களை வெளியிட தடை விதிச்சிருக்காங்க. நாடு விட்டு நாடு போய் அதனாலேயே அவர் நாடு விட்டு நாடுகள் ஓடி இருக்கார். அதன் தொடர்ச்சியாக அவர் இத்தாலியில் இருந்தப்போ தான் இந்த கவிதை, இந்த ஸ்னேக் அப்படின்ற இந்த குறிப்பிட்ட கவிதை அவர் இத்தாலியில் இருக்கும்போது எழுதின ஒரு கவிதை. இந்த கவிதையில் அவர் நேரடியாக அவரே தான் அதை நேரேட் பண்ணுறார். அவர் ஒரு ஜாடி எடுத்துகிட்டு தண்ணி பிடிக்கிறதுக்காக கிராமத்தில், இத்தாலியில் சிசிலி அப்படின்ற ஊரில் அவர் இருக்கார். நீங்கள் காட்ஃபாதர் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிசிலியிலேருந்து கிளம்பி தான் அவங்க அந்த எம்பையரே உருவாக்குறாங்க. கார்லியன் ஃபேமிலி எம்பையரே அமெரிக்காவில் உருவாக்குறாங்க. அந்த சிசிலி தான் அவர் சொல்கிறாரு. சம்மர் டைம், அது பயங்கர வெயில் காலம். அங்கே அவர் அவரோட அந்த பஜாமாஸ் அப்படின்ற உடைகள் தான் அணிஞ்சிருக்காரு. ஒரு ஜாடியில் பிக்சர் ஜக், அந்த ஜாடியில் தண்ணி பிடிக்கிறதுக்காக அந்த வீட்டை விட்டு வெளியில் வர்றாரு. அங்கே பார்த்தா தண்ணி தொட்டியில் ஒரு பாம்பு தண்ணி குடிச்சிட்ருக்கு. அங்கே இத்தாலியில் என்ன வழக்கம் அப்படின்னா கருப்பு பாம்பை அது நல்ல பாம்புன்னு சொல்கிறாங்க. நல்ல பாம்புனா இந்த கோபரா இல்லை, அது தீங்கு செய்யாது, விஷம் இல்லாது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. எல்லோ, மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பாம்பு கட்டுவிரியன் அப்படின்னு சொல்கிறல, அந்த மாதிரி ஒரு பாம்பை அது விஷம் உள்ளது, தீங்கு செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி வருது. அவர் வீட்டு தண்ணி தொட்டியில் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற பாம்பு மஞ்சள் நிற பாம்பு. இவர் ஒரு நவீன மனிதர். இப்போ ஒரு பழங்குடியின மனிதர் இருக்கார் அப்படின்னா அவர் எதை எதிர்த்து சண்டை போடணும், எதை பார்த்து ஓடணும், எதை இந்த மாதிரி அவருக்குன்னு சில விழுமியங்கள் இருந்திருக்கும். அவங்க இயற்கையாக சேர்ந்து வாழ பழகிருப்பாங்க. எந்த உயிரையும் தேவையில்லாமல் கொல்லாதவங்களாக இருப்பாங்க. ஆனால் விவசாய நிலத்துக்கு ஒருத்தர், பழங்குடியினராக இருக்கும்போது யானையை வழிபட்டு இருந்த ஒருத்தர் ஒரு விவசாய குடிமகனாக ஆனதுக்கப்புறம் அவர் விவசாயம் செய்கிற நிலத்தில் யானை அழிக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பார். யானை வராமல் இருக்கிறதுக்காக வேட்டு போடுவார், மின்வேலி வைப்பார். அது யானையோ காட்டுப்பன்றியோ எதுவாக இருந்தாலும். இந்த நவீன மனிதர் அதை கடந்தவர். அவர் பழங்குடியினரும் இல்லை, விவசாய பின்புலத்திலும் இல்லை, ஒரு நவீன மனிதர். இந்த நவீன வாழ்க்கைன்றது கிட்டத்தட்ட நிலத்திலிருந்து என்டையராக பிரிக்கப்பட்டது தான். ஒரு நவீன வாழ்க்கை வாழக்கூடியவர் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்வார் அவருடைய வருமானத்துக்காக. அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு அவருக்கு வேண்டிய பொருட்களை வாங்கிக்கிடுவார். இப்போ இயற்கையிலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, இயற்கையை எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறது அப்படின்றதே தெரியாத ஒரு வாழ்க்கை. இப்போது ஒரு இயற்கை உயிரினம் வருது அப்படின்னா அதை தொந்தரவாக நினைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அவருக்கு என்ன கடைசி, அது அட் த சேம் டைம்
ஒரு ஒரு கல்வி கற்றவர் அப்படின்றதுனால எந்த உயிரையும் கொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு ஜீவகாருண்ய பார்வையும் அவர்கிட்ட இருக்குது. இப்போ இந்த பாம்பை அடிக்கிறதா இல்லையா அப்படின்றது கன்ஃபியூஷனில் இருக்கார். அதே சமயத்தில் அதை பார்த்து மெய்மறந்து நிற்கிறார். நம்ம போய் ஒரு ஒரு உயிரினத்தை ஜூவில் பார்க்குறதுக்கும் அது நேரடியாக அது வாழ்கிற இடத்துல பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? நீங்கள் சிங்கத்தை ஜூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 50 கூண்டில் தான் போட்டு அதை அடைச்சி வச்சுருப்பாங்க. அது அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்ருக்கோம். இல்லை ஒரு சின்ன என்க்ளோஜரில் பெரிய பெரிய கம்பி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் நேரடியாக கென்யாவில் மாசாய் மாரா அப்படின்ற அந்த நேஷ்னல் பார்க்கில் ஜீப்பில் ஓப்பன் ஜீப்பில் டூர் கூப்பிட்டு போகிறாங்க. சிங்கம் இருக்கிறத காட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு சிங்கத்தை நேரில் பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அது அதனோட வீட்டிலே போய் பார்க்குற மாதிரி, அதனோட இடத்துல போய் பார்க்குற மாதிரி ஒரு கிராமத்தில் அது நேரடியாக பார்க்குற காட்சி, அந்த காட்சியை பார்த்து பிரமிச்சும் நிற்கிறார். இன்னொன்று வெஸ்டர்ன் லிட்ரேச்சர் அந்த அந்த ஆர்கிடைப்ஸ், இப்போ பாம்புனா அந்த ஆர்கிடைப்பு எதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் பைபிள்லேருந்தே இருக்குது. பைபிளில் பாம்பு தான் ஈவை கரெக்ட் பண்ணுது. பாம்பு தான் ஈவுக்கு ஆப்பிளை கொடுத்து தேவர்களாக இருந்த அவர்களை மனிதர்களாக மாற்றியது. அப்போ பாம்பு மேலே நேச்சுரலாக அந்த கலாச்சாரத்திலேயே ஒரு ஒரு அவர்ஷன் இருக்குது. அந்த அவர்ஷன் கூட சேர்ந்து இப்போ இந்த இத்தாலிய பின்புலத்தில் இந்த கதை வேறு இருக்குது. இது ஈவிலானது, மஞ்சள் நிற பாம்பு ஈவிலானது. அது பைபிளோட தொடர்புடையதா அப்படின்றது நமக்கு தெரியல. அப்படி ஒரு பார்வை இருக்குது. இப்போ இந்த மனிதர், இந்த தண்ணி பிடிக்க வந்த மனிதர் இந்த பாம்பை பார்த்து மெய்மறந்து நிற்கிறார். ஒரு இயற்கை உயிரினத்தை ஒரு 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 மனிதர் அல்லாத இன்னொரு உயிரினம், அதனுடைய செய்கைகள், அது தண்ணி குடிக்கும்போது நாக்கை நீட்டுறது, இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி நிற்கிறார். இது ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய காட்சி இல்லைல்ல, அதனால் அப்படி ஸ்டன் ஆகி நிற்கிறாரு. அப்படி அந்த பாம்பு தண்ணியை குடித்து திரும்ப போகும்போது அவருக்குள்ளே இருந்த அந்த அந்த மெய்மறந்த மனிதன் போய் ஒரு சாதாரண மனிதன் வெளியில் வந்துடுறான். அவன் என்ன பண்ணுறான், ஒரு விறகு கட்டையை தூக்கி அந்த பாம்பு மேலே எரிஞ்சிடறான். அது சரியாக பாம்பு மேலே விழுந்துதா இல்லையா அப்படின்றத அவரால் பார்க்க முடியல. ஆனால் அந்த பாம்பு ரொம்ப வேகமாக அதோட வாலை சுருட்டிட்டு அது எந்த குழிக்குள்ளேருந்து வந்ததோ அதுக்குள்ளேயே போகிறத அவர் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் எவ்வளோ ஒரு சின்னத்தனமான ஒரு செயலை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. இந்த பாவத்தை எப்படி கழுவுறது அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அது ஒரு இயற்கையின் படைப்பு, அற்புதமான ஒரு படைப்பை அவமதிச்சிட்டோம், இல்லை அசிங்கப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறார். அதோடு அந்த கவிதை முடிஞ்சிருது. இது ஒரு நவீன கவிதையாக இது ஒரு நவீன மனிதன் அந்த இயற்கையோட அவனுக்குள்ள ஒரு முரண் தான். அது அந்த இயற்கையிலேருந்து நம்ம ஒட்டுமொத்தமாக விலகி ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கோம். அப்போ இயற்கையோட கண்ணுக்கு நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும்போது அதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடிய கல்வி கற்ற நாகரிகமான ஒரு நவீன மனிதனோட ஒரு அனுபவம் தான் இந்த கவிதை அப்படிங்கிறது. இந்த கவிதைக்கு வேறு பல அர்த்தங்கள் சொல்லக்கூடிய விமர்சகர்களும் இருக்காங்க. இதை முழுக்க பாலியல் பார்வையில் பார்க்கக்கூடிய விமர்சகர்களும் இருக்காங்க. பட் இது ஒரு இலக்கிய படைப்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பல்வேறு விதமான வாசிப்புகள் இருக்கலாம். இது ஒரு ஈக்கலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு மனிதர், நவீன மனிதர், அவர் ஒரு உயிரினத்தை, மற்றொரு உயிரினத்தை அன்றாடம் அவர் சந்திக்க வாய்ப்பு இல்லாத, அவர் வளர்ப்பு பிராணியாக வளர்க்க முடியாத ஒரு உயிரினத்தை சந்திக்கும்போது அவரோட எதிர்வினை என்ன, அவருடைய அந்த அனுபவம் என்ன அப்படின்றதான் இந்த கவிதை. இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.